ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கார்த்திக் மேக்ஸ் நச்சுன்னு 4 சம் சீரீஸ்ல இன்னைக்கு நாம டே 16ல இருக்கோம். 15 நாளா நம்ம டச் பண்ணாத ஒரு டாபிக். நான் போன செஷன்லயுமே சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ரொம்ப முக்கியமான 2 2 மார்க் 2 5 மார்க் வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ கெட் ரெடி. சில பேர் கேள்வியை பார்த்தோன்னே, என்ன சார் டைரக்டா நீங்க 5வது எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் 4 எக்ஸசைஸ்லாம் முக்கியம் இல்லையா சார் அப்படிலாம் கேட்காதீங்க. அதெல்லாம் முக்கியம் தான், பட் அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ இதுதான் வந்து, அதாவது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தடுமாறுற ஏரியா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவுமே ஈஸி தான் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் ஓகே, கூல். பட் ஸ்டில் இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து உங்களுக்கு போத் 2 மார்க்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 மார்க்ல எஃப்ஜிஹெச் ட்ரிபிள் ஃபங்க்ஷனை வச்சு உங்களுக்கு காம்போசிஷன்ஸ் இருக்குல்ல, அந்த கொஸ்டின் எல்லாமே முக்கியமான கொஸ்டின். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் 5 கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 கொஸ்டின் இருக்கும், இன்க்ளூடிங் யுவர் யூனிட் எக்ஸசைஸ் ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த 6 கொஸ்டின் போட்டு பார்த்துட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட் ஸ்டார்ட் த செஷன். ஃபர்ஸ்ட் 15 நாள் செஷன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் வீடியோ முடிவில் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. எந்தெந்த சம்ஸ் தான் நான் கொடுக்குறேன் போட்டு பார்த்துக்கோங்க. முடிஞ்சா புதுசாக ஒரு நோட் போட்டு கூட ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டே 1ல சொல்லிட்டு இருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட் 15 வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அண்ட் உங்களால் காப்பி பண்ண முடியலன்னா எப்பவும் சொல்றது தான், பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், டிரைவ் லிங்க் இருந்து நீங்க காப்பி பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லெட் அஸ் ஸ்டார்ட் ஹியர். காம்போசிஷனை ஃபர்ஸ்ட் நான் குயிக்காக நான் என்னன்னு சொல்லி, காம்போசிஷன் அப்படின்றது ஒரு பாக்ஸ் 2 பாக்ஸ். நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனை ஒரு பாக்ஸா வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது ஒரு பாக்ஸ், சரியா? அண்ட் தென் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது ஒரு பாக்ஸ். எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், ஜியை கொண்டு வந்து எஃப்ல உட்கார வைக்க போறோம். அதாவது இந்த பாக்ஸை கொண்டு வந்து இதுல உட்கார வைப்போம். அதுவே ஜி காம்போசிட் எஃப் அப்படின்னா இந்த பாக்ஸை கொண்டு வந்து இதுல உட்கார வைப்போம். எஃப் கொண்டு வந்து ஜில உட்கார வைப்போம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு 2x இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல இஃப் ஐ எம் ஆஸ்கிங் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கேட்குறேன், அதாவது உங்களுடைய எஃப் காம்போசிட் ஜி கேட்குறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த ஜியை கொண்டு வந்து எஃப்ல உட்கார வைக்கணும். அப்போ நீங்க அந்த எக்ஸ் அப்படின்றது என்னவா மாறுதுன்னு பாருங்களேன். எஃப்ல பொறுத்த வரைக்கும் எக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இங்க டபுளா மாறுது, அப்படிதானே? ஜியை பொறுத்த அளவுக்கு இந்த எக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஸ்கொயரா மாறுது, சரியா? இப்போ இதுல எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், நல்லா கவனிங்க. எஃப் வந்து என்ன பண்ணுது, எக்ஸ 2x மாத்துது, அதாவது டபுள் பண்ணுது. இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத டபுள் பண்ணுது, விச் மீன்ஸ் அப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர் நான் டபுள் பண்ணா போதும். ஸோ 2x ஸ்கொயர் ஆன்சர். இப்போ இதே மாதிரி தான் நான் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஜி ஆஃப் 2x. இப்போ ஜி வந்து என்ன பண்ணுது, ஜி வந்து ஸ்கொயர் பண்ணுது. அப்போ இந்த 2x நான் ஸ்கொயர் பண்ணணும், சரிங்களா? யுவர் ஆன்சர் இஸ் 4x. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை தூக்கி அப்படியே இன்னொரு ஃபங்க்ஷன்ல உட்கார வைக்கிறதுக்கு பேர் தான் காம்போசிட். புரியுதா? ஒரு ஃபங்க்ஷனை தூக்கி அப்படியே இன்னொரு ஃபங்க்ஷன்ல உட்கார வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது, காம்போசிட் ஃபங்க்ஷன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம டேரெக்டாக சம்மு சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம்மு, இன்னைக்கு பார்க்குற 4 சம்முமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான், சரிங்களா? 4 கொஸ்டினுமே நான் எக்ஸாம்பிள் தான் கொண்டு வந்தேன். இன்னொரு டேல வந்து நம்ம எக்ஸசைஸ் வந்து கவர் பண்ணலாம். ஸோ இந்த சம்மு, இந்த எக்ஸசைஸ் பொறுத்த அளவுக்கு, அதாவது இந்த சாப்டர் பொறுத்த ரொம்ப முக்கியமானது இதுதான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. அதுல இருந்து 2 5 மார்க் 2 2 5 எக்ஸசைஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். லாஜிக்கா யோசிங்க, 5 எக்ஸசைஸ் இருக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. இப்போ இதுல இருந்து ஒரு 2 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் 3 எக்ஸசைஸ்ல இருந்து, அடுத்த 2 மார்க் வந்து 4வது எக்ஸசைஸ் 5வது எக்ஸசைஸ் கேட்கும். இதே மாதிரி தான் ஒரு 5 மார்க் வந்து ஃபர்ஸ்ட் 3 எக்ஸசைஸ், இன்னொரு 5 மார்க் வந்து கடைசி 2 எக்ஸசைஸ் வந்து அப்படிதான் பிரிச்சு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ லாஜிக்கல். உங்களுக்கு எல்லாமே வந்து காம்போசிஷனாக கேட்டுற மாட்டாங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த கேள்வி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கோங்க. 2 மார்க் தான். ஸோ வளவலன்னு ரொம்ப எழுத தேவையில்ல, அளவா எழுதுங்க. கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 2 அண்ட் தென் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 2x பிளஸ் கே. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் மென்ஷன்ட் தட் ரெண்டுமே, அதாவது எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, சரியா? எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் தே ஹாவ் கிவன் இட் இஸ் ஈக்குவல். அப்போ நான் என்ன பண்ண போறேன், எஃப் காம்போசிட் ஜி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். எப்படி எழுதணும் நீங்க, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு அதுக்குள்ள நார்மலா ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. எஃப் ஆஃப்
g of x வந்து என்னது 2x plus k. சரியா? இப்போ நல்லா கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இந்த x அப்படின்றது இங்க என்ன பண்ணுதுன்னு பாருங்க. 3 ஆல மல்டிப்ளை பண்ணி -2 போடும். அப்ப அதுதான் இந்த பிராக்கெட்ல இருக்கிறது. ஐ நீட் டு டூ 3 ஆல இத மல்டிப்ளை பண்ணிட்டு -2ன்னு போடணும். அதாவது இந்த இடத்துல ஐ நீட் டு ரீப்ளேஸ் 2x plus k. புரியுதா பாருங்க? எஸ், நான் இந்த எக்ஸ்ட்ரா எழுதுறதெல்லாம் வந்து நான் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். நீங்க இதை எழுத தேவையில்ல. இப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? 3 2s are 6x, 3 into k 3k -2. சரியா? இது உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் g காம்போசிட் f அப்படின்னு போடணும், which means g of f of x. g of f of x வந்து என்னது? 3x minus. அப்போ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல f உட்கார வைக்க போறேன். f யாரு? 3x minus. அப்போ அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ 2 டைம்ஸ் எக்ஸுக்கு பதிலாக 3x minus 2 plus இதையுமே நான் உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6x minus 4 plus k. தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணணும். 2 into 3x 6x, 2 into -2 -4ன்னு வரும். இப்போ கிவன் எழுதுங்க. கிவன் f காம்போசிட் g is equals to g காம்போசிட் f ன்னு அவங்க கேள்வியிலே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஒரு இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணும். ஸோ அது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண என்ன ஆகும்? 6x plus 3k minus 2 equals to 6x minus 4 plus. ரெண்டு பக்கமும் வேரியபிள் டேர்ம் கேன்சல் ஆயிடும். சரியா? இப்போ கேவெல்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணுங்க. 3k இந்த பிளஸ் கே இந்த பக்கம் வந்ததுன்னா எனக்கு மைனஸ் கேவா மாறிடும். இங்க ஆல்ரெடி -4 இருக்கு. இந்த -2 இந்த பக்கம் வந்ததுன்னா +2வா மாறிடும். அப்போ 2k ஈக்குவல் டு -2 வருது. கேன்சல் பண்ணா k ஈக்குவல் டு -2/2 பிளஸ் k ஈக்குவல் டு -1 தான் இந்த சம்முக்கான ஃபைனல் ஆன்சர். பேசிக் கொஸ்டின் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து அப்படியே இன்னொரு ஃபங்க்ஷன்ல உட்கார வைக்கிறதுக்கு பேரு தான் வந்து என்னது? காம்போசிஷன். எஃப் தூக்கி ஜியில் உட்கார வைக்கிறீங்க, இல்லை ஜி தூக்கி எஃப். தான் பேசிக்கா உங்களுக்கு 2 மார்க் பொறுத்தளவுக்கு இந்த அளவுக்கு தான் கேட்பாங்க. 3 மார்க் ஆறுனா 3 ஃபங்க்ஷனை கொடுத்து மாற்றி மாற்றி உட்கார வைப்பாங்க. சரிங்களா? இப்போ செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் எஃப்லயே உட்கார வைக்க போறாங்க. சூப்பரான கொஸ்டின் இது. வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். எஃப் கொண்டு வந்து எஃப்லயே உட்கார வைப்பாங்க. சரிங்களா? இப்போ இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. given f of k is equals to 2k minus 1. given f of k equal to 2k minus 1. இப்போ f composite f, which means what? f of k is equals to 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம்? இந்த k இருக்கிற இடத்துல மறுபடியும் 2k minus 1 சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ எப்படி எழுதிங்க? 2 of 2k minus 1 minus 1 is equals to 5. அவ்வளோதாம்மா, இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். இது சிம்பிள். போன சம் அளவுக்கு லென்த் கூட கிடையாது. இதுக்கு டேரக்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ 2 into 2k 4k, 2 into 2 -2 -1 is equals to. அப்போ 4k minus 3 equal to 5. -3 அப்படியே அந்த பக்கம் போச்சுன்னா +3 ஆயிடும், which gives you 8. அப்போ k equal to 8/4, k equal to. இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். அழகா 30 செகண்ட் கூட ஆகாது இந்த சம் நீங்க சால்வ் பண்றது. எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா 30 செகண்ட் கூட ஆகாது. டக் டக் டக்னு ஒரு சேலஞ்ச் மாதிரி நீங்க போட்டுலாம். சீக்கிரம் வர 30 செகண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு டப்பா கொஸ்டின். இந்த சம் கிளியரா? 2 2 மார்க் முடிச்சிட்டோம். எஸ், 2 2 மார்க் முடிச்சிட்டோம். அடுத்து 5 மார்க்ல பாருங்க. இப்போ இதுதான் நான் பேசிக்கிட்டு இருந்த ட்ரிபிள் ஃபங்க்ஷன். எஃப் ஜி ஹெச் இந்த மெத்தட்ல மொத்தமா 6 கொஸ்டின் இருக்கு. மொத்தமா 6 கொஸ்டின். 2 எக்ஸாம்பிள், 3 வந்து எக்ஸசைஸ்ல இருக்கும். கொஸ்டின் நம்பர் 8ல 0.5ல ஒரு கொஸ்டின் யூனிட் எக்ஸசைஸ்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. சார் யூனிட் எக்ஸசைஸ் தான் கேட்பாங்களா சார்னா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சொல்லுங்களா? கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நான் சால்வ் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்ல யூனிட் எக்ஸசைஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு பிளேலிஸ்ட்லேயே வச்சிருக்கேன். பாருங்க, எல்லா சாப்டர் யூனிட் எக்ஸசைஸும் அதுல முக்கியமான சம்ஸ்லாம் கூட நான் போட்டிருக்கேன். சரியா? ஸோ இப்போ இங்க என்ன சொல்றாங்க? இது ப்ரூவ் தட். ஓகேவா? இது ப்ரூவ் தட் LHS ஈக்குவல் டு RHS. இந்த சம்ம பொறுத்த அளவுக்கு ஆஸ் யூஷுவல் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நமக்கு சேமா தான் வந்தாகணும். 3 ஃபங்க்ஷனுமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே லீனியர் ஃபங்க்ஷன் தான். ஸ்கொயர் டேர்ம் இல்லைன்றதால இது ஈஸி. ஏன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ்ல வந்து ஸ்கொயர் டேர்ம் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே ஈஸி தான். பட் இங்க நான் சொல்றேன், அதை கம்பேர் பண்ணும்போது இது ஈஸின்னு சொல்றேன். எல்லாமே லீனியர் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட நான் எழுதுறேமா ப்ராப்பரா எழுதுங்க. கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. கிவன் f of x is equals to கேள்வி முதல்ல எழுதுங்க 2x plus 3 and then g of x equal to 1 minus 2x and then h of x is equal.
உங்களால காப்பி பண்ண முடியல சார், எனக்கு வந்து நான் கவனிக்கிறேன் சார் இப்போதைக்கு அப்படின்றவங்க தாராளமா கவனிங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சு அப்புறம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் எல்ஹெச்எஸ்மா. ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் வந்து எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட். இதுதான் நான் வந்து பண்ண போறேன். இதுல ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு சால்வ் திஸ் பிராக்கெட். இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஜி காம்போசிட் எச் இருக்குல்ல, ஸோ அதை தான் நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஜி காம்போசிட் எச். அது எப்படி எழுதணும் நான்? ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். சரியா? அப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? 3x. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஜில எக்ஸுக்கு பதிலாக 3x போடணும். எந்த இடத்துல? இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட போறேன்? 3xன்னு போடுறேன். அப்படிதானே? இங்க எக்ஸுக்கு பதிலாக இங்க எக்ஸ் வருது. அப்போ 3x போட்டா அந்த எக்ஸுக்கு பதிலாக ஐ நீட் டு ஃபில் 3x. அப்போ எப்படி எழுதுவீங்க? 1 மைனஸ் 2 டைம்ஸ் 3x. பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்மா. இங்க பாருங்க, இங்க எக்ஸ் இருக்குன்னா இங்க எக்ஸ் வருது, 3x இருந்தா 3x வரும். சரிங்களா? அப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா எனக்கு 1 மைனஸ் 2 3s ஆர் 6xன்னு வரும். இது வரைக்கும் கிளியரா பாருங்க. இது வரைக்கும் கிளியரா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா, இதை எஃப்ல உட்கார போறோம். ஸோ எப்படி எழுதுவீங்க? எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஹெச் மீன்ஸ் எஃப் ஆஃப் ஜி காம்போசிட் ஹெச் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை எழுதிக்கணும். 1 மைனஸ் 6. அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இங்க எஃப்ல எக்ஸுக்கு பதிலா 1 மைனஸ் 6xன்னு போடணும். புரிஞ்சுக்கோங்க. இந்த கண்டுபிடிச்சதை எஃப்ல உட்கார வைக்க போறேன். சரிங்களா? அப்போ இங்க இருக்கிற எக்ஸ் இங்க 2க்கு பக்கத்துல வருது. அப்போ 1 மைனஸ் 6x இருந்தா அந்த 1 மைனஸ் 6x 2க்கு பக்கத்துல வரும். அப்ப நான் எப்படி எழுதணும்? 2 டைம்ஸ் 1 மைனஸ் 6x பிளஸ் 3. ஸோ உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்டூ 1 2, 2 6 ஆர் 12x பிளஸ் 3ன்னு இருக்கு. சரியா? இதை நான் ஆட் பண்ணா எனக்கு 5 மைனஸ் 12xன்னு வருது. கீப் திஸ் ஆஸ் ஈக்குவல் 1. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த கொஸ்டின், அதாவது உங்களுடைய எல்ஹெச்எஸ் முடிஞ்சு. புரிஞ்சுதா? இப்போ அப்படியே ஆர்ஹெச்எஸ்க்கு வாங்க. ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். அப்போ இங்கேயுமே நான் ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கிறது தான் சால்வ் பண்ண போறேன். சரிங்களா? ஸோ எஃப் காம்போசிட் ஜி எழுதுங்க. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் யாரு? 1 மைனஸ் 2x. அப்போ என்ன பண்ண போறேன்? இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா 1 மைனஸ் 2x சப்ஸ்டியூட் பண்ண போறேன். எக்ஸுக்கு பதிலாக ஐ நீட் டு சப்ஸ்டிடியூட் வாட்? 1 மைனஸ் 2x. அப்போ அதை எப்படி எழுதணும் நான்? 2 டைம்ஸ் 1 மைனஸ் 2x பிளஸ் 3. ஸோ விச் இம்ப்ளைஸ் மல்டிப்ளை பண்ணால் 2s ஆர் 2, 2 2s ஆர் 4x பிளஸ் 3 வரும், விச் கிவ்ஸ் மீ 5 மைனஸ் 4x. இப்போ 2 3 ஆட் பண்ணலாம்ல, ஆட் பண்ணி 5 மைனஸ் 4xன்னு போட்டு. இப்போ இதுல நான் எச்ச உட்கார வைக்கணும். நல்லா கவனிங்க. இதுல இப்போ எச்ச உட்கார வைக்கணும். அப்போ நான் எப்படி எழுதணும்? எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச் இஸ் ஈக்குவல்ஸ் டு, நான் டைரக்டாவே போடுறேன். இதுல எக்ஸுக்கு பதிலா ஐ நீட் டு சப்ஸ்டிடியூட் 3x. ஏன் சார்? ஹெச் எந்த என்ன இருக்கு? 3x இருக்கா? அதை மட்டும் நான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். அப்போ 5 மைனஸ் 4 டைம்ஸ் எக்ஸுக்கு பதிலாக 3x which gives me 5 மைனஸ் 12x. அவ்வளவுதான் உங்களுடைய ஈக்குவேஷன் 2. இப்போ உங்களுக்கு கேள்வியை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ஈக்குவேஷன் 1, அதாவது ஆன்சரை பார்த்தா தெரிஞ்சிருச்சு. ஈக்குவேஷன் 1ம் 2ம் சேம். ஓகேவா? ஈக்குவேஷன் ஃப்ரம் 1 and 2 you can write from 1 and 2 LHS equals to RHS. ஃபைனலாக என்ன எழுதணும் சொல்லியிருக்கேன் நான்? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதணும். எந்த சாப்டர்ல என்ன சம்மு போட்டாலும் கேள்வி உங்களுக்கு ஷோ தட் ப்ரூவ் தட் இருந்ததுன்னா உங்களுடைய ஆன்சருடைய கடைசி லைன் என்னவா இருக்கணும்? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு இருக்கணும். மறந்துடாதீங்க. புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டுட்? எனி டவுட்? இந்த கொஸ்டின் டவுட் இருக்கா? ஸோ நீங்க கேர்ஃபுல்லா பார்த்து பார்த்து உட்கார வைங்க. எஃப்ஜியில் உட்கார வைக்கிறோமா இல்லை ஜிஎஃப்ல உட்கார எஃப்ல உட்கார வைக்கிறோமா பார்த்து பார்த்து அழகா உட்கார வச்சிங்கன்னா வரும், வரணும். இது வெரிஃபை கிடையாது. உங்களுக்கு இருக்கிற கேள்வி எல்லாமே இந்த மெத்தட்ல ப்ரூவ் தட் கேள்வி தான். அப்போ நீங்க கண்டிப்பா ஈக்குவல் கொண்டு வந்து தான் ஆகணும். புரிஞ்சுதுங்களா? எஸ். ஏன்னா 5 மார்க் இல்லைங்களா? 5 மார்க். ஸோ ஒரு டைம் 2 டைம் போட்டு பார்த்துக்கோங்க. நான் திரும்பவும் சொல்றேன், எஃப்ஜி காம்போசிட் சாரி எஃப்ஜிஹெச் காம்போசிட் கொஸ்டின்ல மொத்தமா 6 சம் இருக்கு. 6 சம்முக்கு நீங்க அதிகபட்சம் ஒரு 3/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா தரவு பண்ணிடலாம். அதிகபட்சம் 1 ஹவர் கூட ஆகாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சம்ஸை பொறுத்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்தெந்த எக்ஸசைஸ்லாம் கண்டிப்பா சம்மு வரும்னு சொல்றாங்களோ அதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது கண்டிப்பா ஒர்த். டைம் வேஸ்ட் கிடையாது. டைம் ஒர்த். இல்ல சார் எனக்கு 1 ஹவர் ஆகுது சார்னால பரவாயில்ல, நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா. ஏன்னா இப்போ நீங்க படிச்சிட்டீங்கன்னா இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் ஃபார் குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி அண்ட் ஃபேன் டைம். நீங்க 1 ஹவர் உட்காந்து இந்த 6 சம்மு போட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் வர வாய்ப்பு
ஏன்னா இதை தாண்டி உங்களுக்கு பெரிய சம்மே கிடையாது. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கு இந்த சம்மு, அப்புறம் அந்த பேரண்ட் கிட்ட செல்சியஸ் கொஸ்டின் இருக்கா அது, அப்புறம் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஃபங்க்ஷன் பெருசா கொடுத்துட்டு அதுல இருந்து இன்ட்ரோல் கொடுப்பாங்கல்ல, ஃபைண்ட் எஃப் ஆஃப் 9 எஃப் ஆஃப் 10, அந்த கேள்வி, அப்புறம் 1.1ல இருக்கிற கார்டீசியன் ப்ராடக்ட், இந்த மாதிரி கேள்வி தான் உங்களுக்கு இருக்கு. இதுதான் வரும். இந்த சம் புரிஞ்சதுல, அடுத்த சம் ஓடிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மோச காணோம். எஸ், லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் டுடேஸ் செஷன். இந்த சம் பாருங்களேன். இது ரெண்டே ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனா ட்ரிபிள் சப்ஸ்டிடியூட் பண்ணிருப்பாங்க. இங்க பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ரொவைடட் தீஸ் டூ ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஜி எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நான் கண்டுபிடிக்க போறேன். சரியா? ஜி எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் நான் ஃபர்ஸ்ட். ஸோ அது எப்படி எழுதலாம் நான், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3x + 1. இந்த சம் நம்ம இன்னைக்கு போட்ட செகண்ட் சம் மாதிரி தான். செகண்ட் சம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம், எஃப்லயே உட்கார வச்சோம்ல, அதே தான். அப்போ 3 டைம்ஸ் இந்த எக்ஸுக்கு பதிலா அகைன் அந்த 3x + 1 நம்ம எழுதணும். புரியுதா? எஃப்லயே உட்கார வைக்க போறோம். அப்போ 3 ஆஃப் 3x + 1 + 1ன்னு வரும். புரியுதா இல்லையா? இந்த எக்ஸுக்கு பதிலா அகைன் அந்த கொஸ்டினே சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு என்ன வரும், 3 3s are 9x, 3 into 1 3 plus 1. So I am getting 9x plus 4 அப்படின்னு வருது. இப்போ இதை நான் ஜில சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஜி எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணோம், ஜி ஆஃப், இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இதை சப்ஸ்டிட் பண்ணோம் 9x + 4 அப்படின்னு. அப்போ நான் இங்க ஏரோ மார்க் போட்டுருவேன். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா ஐ நீட் டு சப்ஸ்டிடியூட் 9x +. சொல்றது புரியுதுங்களாமா? எஸ். இப்போ நான் கண்டுபிடிச்சதை ஜில உட்கார வைக்க போறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், 9x + 4 + 3ன்னு எழுதணும். புரிஞ்சுதா இல்லை? நான் எழுதி காட்டினால இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா 9x + 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஐ எம் கெட்டிங் 9x + 7. சரியா? இப்போ இது யூ கேன் கீப் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 1 கூட வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு, எஃப் ஜி ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்போ எப்படி எழுதுவீங்க, ஜி ஆஃப் எக்ஸ் + 3. அப்போ ஜி குள்ளேயே குறைக்க போறேன். ஸோ திஸ் x + 3 ஐ நீட் டு ரைட் எக்ஸ் பிளேஸ்ல அகைன் ஐ நீட் டு ரைட் x + 3. அப்போ எப்படி எழுதுவீங்க நீங்க, x + 3ன்னு எழுதணும், which gives me 2x + 3. புரியுதா இல்லையா? எக்ஸ் பிளேஸ்ல இன்னொரு x + 3 போட்டா என்னவாகும், x + 3ன்னு வந்துடும், which means 2x + 3. இப்போ இதை எடுத்து எஃப்ல குறைக்க போறேன். ஏன்னா அவங்க கேட்கறது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ எஃப் ஆஃப் 2x + 3. அதே மாதிரி ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலா ஐ நீட் டு ரைட் 2x + 3ன்னு போடணும். சரிங்களா? இங்க கண்டுபிடிச்சது. அப்போ எப்படி எழுதுவீங்க நீங்க, 3 டைம்ஸ் 2x + 3 + 1ன்னு வருது. I can multiply this. 3 2s are 6x plus 3 3s are 9 plus 1. So I am getting 6x plus 10ன்னு வருது, which is your equation 2. இப்போ given equation 1 and 2 ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ given 1 equal to 2. அப்போ ரெண்டுத்தை ஈக்குவல் பண்ணுங்க, என்ன ஆகும் பாருங்க, 9x + 7 equals to 6x + 10. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஐ வில் கெட் 9x + 6x equals to 10 - 7. ஸோ டப்பா கொஸ்டின் இது, 3x = 3. ஸோ மை ஃபைனல் ஆன்சர் இஸ் x = 1. இதோட சம்மு. இந்த சம்மு நீங்க கஷ்டம் நினைச்சு ஒதுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஐ எம் ஃபீலிங் வெரி சேட் ஃபார் யூ பீப்புள். கஷ்டமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கொஸ்டினை பார்க்கும்போது என்ன சார் ஏடா கூடமா இருக்கு அந்த மாதிரி நினைப்பீங்க. ஸோ ஒரு கேள்வியை வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு முன்னாடியே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நான் நிறைய பசங்களை பார்த்துருக்கேன். ஒரு கேள்வி எழுதும் போதோ இல்லை புக்கை பார்த்த உடனே இது கஷ்டமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்தாலும் உங்களுக்கு புரியாது. ஈஸியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இறங்கி போட ஆரம்பிச்சிட்டீங்க வந்து என்ன பண்ணலாம், கத்துக்கலாம். ஓகேவா? இந்த நீச்சல் சொல்லுவாங்க தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தண்ணியை பார்த்து பயந்துகிட்டே இருக்கிறவங்க நீச்சல் கத்துக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு தள்ளி விட்டுருவாங்க. ஸோ தே ஹாவ் டு சர்வைவ், தே ஹாவ் டு ஸ்விம் டு சர்வைவ். இந்த சேம் வே தான். உங்களுக்கு கேள்வி பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமா தான் தெரியும். நீங்க இறங்கி உட்காந்து ஒரு டைம் 2 டைம் போட ஆரம்பிச்சிட்டீங்க. சரியாப்பா? அவ்வளவுதான்ப்பா. ஸோ சக்சஸ்ஃபுல்லி வி ஹாவ் கம்ப்ளீட்டட் day 16. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொன்னேன்.
இனிமே நான் ஷேர் பண்ண போற வீடியோ எல்லாமே பிடிஎஃப் நான் கொடுத்துறேன்னு சொன்னேன்ல. இந்த பிடிஎஃப்ல முக்கியமா இந்த பேஜ் வந்து நான் ஆட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் மேக்ஸ் வீடியோ வால்ட். அதாவது நம்ம சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோஸ்க்கும் நான் வந்து சின்னதா ஒரு பிளேலிஸ்ட் ரெடி +2 நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட்ல இருக்கிற +2 பசங்க, 11th பசங்க. அதே மாதிரி 11th பிசினஸ் மேக்ஸும், 12th பிசினஸ் மேக்ஸ். அண்ட் தென் 10th மேக்ஸ், 9th மேக்ஸ், 8th மேக்ஸ் அலாங் வித் சிபிஎஸ்இ 10th மேக்ஸ் அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க எஸ்எஸ்சி. இந்த எல்லாத்துக்கும் ஒரே பேஜ்ல பிளேலிஸ்ட் வந்து இது பிடிஎஃப் தான். நீங்க அந்த இடத்துல கிளிக் அண்ட் லேர்ன் இருக்குல்ல, அதை நீங்க கிளிக் பண்ணாலே டைரக்டா அந்த கிளாஸ் வீடியோ போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்றீங்க வாட்ஸ்அப்ல, அதாவது இந்த பிடிஎஃப் நீங்க வந்து வீடியோ ஷேர் பண்ண வேணாம், இந்த பிடிஎஃப் ஷேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு செஷனுடைய பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னா அதுல இந்த பேஜ் இருக்கும். இது நாட் ஒன்லி ஃபார் 10th ஸ்டாண்டர்ட், எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு போகுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ சப்போஸ் நீங்க இதை ஷேர் பண்ணும்போது ஒரு வீட்டில் வந்து அவங்க அண்ணன் 12th படிக்கிறான்னா அவன் டைரக்டா இந்த லிங்கை கிளிக் பண்ணி 12th சிலபஸ் படிக்கலாம். 12th உடைய கண்டென்ட் எல்லாமே படிக்கலாம். இல்ல அவங்க வீட்டில் யாராவது வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, எஸ்எஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்க அதுக்கான லிங்கை கிளிக் பண்ணா டைரக்டா அந்த வீடியோக்குள்ள போயிடலாம். திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த இனிஷியேஷன் ஐ ஹவ் டேக்கன் டு மேக் யூ பீப்புள் டு ஷேர் திஸ் பிடிஎஃப் வித் த வாட்ஸ்அப். ஏன்னா நீங்க வந்து வீடியோ ஷேர் பண்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் நீங்க பிடிஎஃப் ஷேர் பண்ணும்போது நோட்ஸை டைரக்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் படி. தட் ஆல்சோ ஒன் சச் எ வே ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் அவர். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். வேற ஒரு சூப்பரான செஷன்ல பார்க்கலாம். வித் திஸ் அண்ட் மைண்ட் அப் டே 16 முடிச்சிட்டோம். மறக்காம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் கூட. நீங்க வந்து பிடிஎஃப் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணாதான் அதை பார்த்துட்டு நிறைய பேர் சேனல் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ வேற ஒரு சூப்பரான செஷன்ல பார்க்கலாம். டேக் கேர், பை பை. அண்ட் வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வேற என்ன சொல்றது, சாட்டர்டே சண்டே முடிஞ்சா நான் வீடியோ போடுறேன், அப்படின்னா லீவ் போடுறேன். ஓகேவா? கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். பட் ஸ்டில் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகேவா? இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் 14th ரெக்கார்ட் பண்றேன், நாளைக்கு 15th. ஓகேவா? தட் இஸ் நீங்க பார்த்துட்டு இருக்க அன்னைக்கு ஹாப்பி. ஓகே, சூப்பர். தேங்க்யூ. பை.